தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா தனுர் ராசிக்காரர்களுக்கும் ராசிக்கு குரு பார்வை இருந்தும் நமக்கு பெருசா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. அதுக்கு என்ன காரணம்? சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது இது ரெண்டுமே உஷ்ண கிரகம். இந்த ராசியே ஒரு நெருப்பு ராசி. அப்போ இதை சாட்டர்ன் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றினால் எவ்வாறு இருக்குமோ அதற்குண்டான ஒரு எஃபெக்டாகத்தான் இருக்கிறது. அதாவது ரொம்பவும் கோபப்படுவது, பரபரப்பாக செயல்படுவது, கொஞ்சம் ஓரளவுக்கு டென்ஷன் ஆகி கொள்வது, ஆனால் அதற்குண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தால் அது கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஓப்பனாக சொன்னோம் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இவர்களுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அது உத்தியோகம் சம்பந்தமாக, இவர்களுடைய பாக்கியம் சம்பந்தமாக, பூர்வீகம் சம்பந்தமாக, ஓரளவு வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் குழந்தைகள் சம்பந்தமாக, இதையும் தவிர அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமாக வரும். தைரியமாக வீரியமாக முயற்சிப்பார்கள். விட்ட விஷயங்களை கண்டிப்பாக எட்டி பிடிப்பார்கள். இதில் குறிப்பாக நம்ம தனுராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாயும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் இவர்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் பாக்யாதிபதி, லாபாதிபதி சேர்க்கை. அப்போ கணவனால் சுபம், லாபம் போன்ற விஷயங்கள், பாக்கியம், ஏதாவது ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரி அனுகூலமான ஒரு விஷயங்கள்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். இனிய 2026 புத்தாண்டு வாழ்த்துக்கள். 2025 முடிவில் இருக்கிறோம். நாம் சாதிக்காத விஷயங்களை, நாம் விட்ட விஷயங்களை கண்டிப்பாக 2026 உங்களால் சாதிக்க முடியும் என்பதற்குண்டான வாழ்த்துக்கள், பிரார்த்தனைகளுடன் இந்த பதிவை தொடங்குகிறோம். 2026 வருடம் ஜனவரி மாதம் என்னென்ன மாற்றங்கள் என்பதை முதலில் பார்ப்போம். ஜனவரி மாதம் 13ஆம் தேதி சுக்கிரன் என்ற கிரகம் தனுர் ராசியிலிருந்து மகர ராசிக்கு சஞ்சாரம் செய்ய இருக்கிறார். பிறகு ஜனவரி 15 சூரியன், 16ஆம் தேதி செவ்வாய், 17ஆம் தேதி புதன், இந்த 4 கிரகங்களுமே மகர ராசி மண்டலத்தில் மையம் கொள்ள போகிறார்கள். இந்த மாற்றமானது ஒவ்வொரு ராசிக்கும் என்ன சொல்ல போகிறது? தனுர் ராசியை எடுத்துக்கொள்வோம். எல்லா தனுர் ராசிக்காரர்களுக்கும் ராசிக்கு குரு பார்வை இருந்தும் நமக்கு பெருசா எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலையே. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது அவர்களுக்கே நன்றாக தெரியும். ராசிக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டர்ன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இவர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியாக அமர்ந்து இவர்களுக்கு அந்த நிம்மதியை கொடுக்கவில்லை. நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஓரளவுக்கு ஸ்லோவாகவும், எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு ஸ்பீடு இல்லாமலும் தான் இருந்து கொண்டிருக்கிறது. இதுக்கு முன்னாடி 6ஆம் இடத்தில் குரு அமர்ந்த பொழுது இவர்கள் வாங்கின அந்த மெஜாரிட்டி ஆஃப் அந்த கடனே இன்னும் தீரவில்லை. இப்போ ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாயை இந்த சாட்டர்ன் அப்படிங்கிற கிரகம் பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ ராசியில் செவ்வாய் இருக்கும் பொழுதே கொஞ்சம் நமக்கு ஓரளவுக்கு அந்த கோபம், பிடிவாதம் இதெல்லாம் தூக்கலாக காணப்படும். சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது இது ரெண்டுமே உஷ்ண கிரகம். இந்த ராசியே ஒரு நெருப்பு ராசி. அப்போ இதை சாட்டர்ன் பார்க்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா, எரிகிற நெருப்பில் எண்ணெயை ஊற்றினால் எவ்வாறு இருக்குமோ அதற்குண்டான ஒரு எஃபெக்டாகத்தான் இருக்கிறது. அதாவது ரொம்பவும் கோபப்படுவது, பரபரப்பாக செயல்படுவது, கொஞ்சம் ஓரளவுக்கு டென்ஷன் ஆகி கொள்வது, ஆனால் அதற்குண்டான ஒரு ரிசல்ட் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தால் அது கொஞ்சம் கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. ஜனவரி மாதத்தின் நடுவில் கூட்டமாக இந்த 4 கிரகங்களுமே இவர்களுக்கு 2ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் போய் அமரும் பொழுது இதில் இவங்களுக்கு என்னென்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தோம்னா, இங்கு 9, 10 அதிபதி சூரிய புத சேர்க்கை அப்படிங்கிறது தர்மகர்மாதிபதி யோகமாக தனுர் ராசிக்கு வருகிறது. சுக்கிரன் சேரும் பொழுது லாபாதிபதியும் தனஸ்தானத்தில் அமர்கிறது.
செவ்வாய் அங்கு உச்சமடைகிறது. செவ்வாய்ங்கிறது இவர்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு அதிபதி. ஓப்பனா சொன்னோம் அப்படின்னா, ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் இவர்களுக்கு அந்த வருமானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும். அது உத்தியோகம் சம்பந்தமா, இவர்களுடைய பாக்கியம் சம்பந்தமா, பூர்வீகம் சம்பந்தமா, ஓரளவு வயதில் மூத்த நபர்களாக இருந்தால் குழந்தைகள் சம்பந்தமா, இதையும் தவிர அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் இவர்களுக்கு அனுகூலமாக வரும். இதை தவிர ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர் மூலமாகவும் ஒருவேளை அவர்களுக்கு அந்த வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, வியாபாரமாக இருந்தாலும் சரி, இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தில் வசூலாக வேண்டிய அந்த பழைய விஷயங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இவர்களுக்கு வரும் அப்படின்னு தான் நாம் கேரண்டியாக சொல்ல முடியும். இதையும் தவிர இவர்களுடைய இன்னொரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ இது நாள் வரைக்கும் இவங்க கொஞ்சம் கோபப்பட்டது, கொஞ்சம் டென்ஷன் ஆனது, அதிலிருந்தெல்லாம் விலகி வார்த்தைகளில் ஒரு தெளிவு, அதாவது இந்த வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி பேசுவது மட்டுமல்லாமல், கமாண்டிங்காக பேசி லாவகமாக வேலை வாங்குவது மட்டுமல்லாமல், இதையும் தவிர புத்திசாலித்தனமாக பேசி எங்கள்கிட்டையும் நிறைய விஷயங்கள் இருக்கிறது, ஞானங்கள் இருக்கிறது, வித்தைகள் இருக்கிறது அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வர்றது மட்டுமல்லாமல், அட்ராக்டிவாக பேசி பல நபர்களை நம் பக்கம் ஈர்க்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா வாக்குஸ்தானத்தில் சுக்கிரன், அப்போ வாக்குஸ்தானத்தில் புதன், புத்திசாலித்தனமும் ஈர்ப்பு என்று சொல்லக்கூடிய அட்ராக்ஷனும் பிரமாதமாக வெளிப்படும். குறிப்பாக அந்த மார்க்கெட்டிங் லைனில் இருக்கிறவங்க, மீடியா, ஊடகம், இயல் இசை, நாடகம் போன்ற துறைகளில் இருப்பவங்களுக்கெல்லாம் இது ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம். வெளிநாட்டு பயணங்கள், அதன் மூலம் ஆதாயம், அரசாங்கத்திலிருந்து கௌரவ பட்டம், கௌரவ விருது, இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, அதன் மூலம் அபிவிருத்தி, சகோதரர்கள், உறவுகள், பங்காளிகள், இவர்களுக்குள் இருந்த பலவிதமான பிரச்சனைகளின் முடிவு, குழந்தைகளுக்கு கிடைக்க வேண்டிய அனுகூலமான பலன்கள், குறிப்பாக குழந்தைகளுடைய வெளிநாட்டு பயணம், சுப நிகழ்வுகள், இது எல்லாமே இது நாள் வரை எங்கெல்லாம் தனுராசிக்காரர்கள் தோற்றார்களோ அங்கெல்லாம் இவர்கள் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு. 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சாட்டர்ன் அப்படிங்கிறது ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும், குரு ராசியை பார்ப்பது, குரு ராகுவை பார்ப்பது, இது ரெண்டுமே ப்ளஸ் பாயிண்ட் தான். அதை தவிர 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய 4 கிரகங்களுமே 4 ப்ளஸ் பாயிண்ட். அப்போது டோட்டலாக பார்த்தோம் அப்படின்னா இவர்களுக்கு 6 ப்ளஸ் பாயிண்ட் இருக்கிறது. கண்டிப்பாக அந்த சாட்டனை இவர்கள் சுருட்டி விடலாம். சாட்டன் கொடுக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸை இவர்கள் தவிடுபொடியாக்கி விடலாம் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. தைரியமாக, வீரியமாக முயற்சிப்பார்கள். விட்ட விஷயங்களை கண்டிப்பாக எட்டி பிடிப்பார்கள். இதில் குறிப்பாக நம்ம தனுராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம்னா, கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாயும் 7ஆம் வீட்டுக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனும் இவர்களுக்கு தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் பாக்யாதிபதி, லாபாதிபதி சேர்க்கை. அப்போது கணவனால் சுபம், லாபம் போன்ற விஷயங்கள், பாக்கியம், ஏதாவது ஒரு இடம் வாங்கிறது, ஒரு வெளிநாட்டு பயணம், இந்த மாதிரி அனுகூலமான ஒரு விஷயங்கள்ங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். தனுராசி குழந்தைகள் கல்வியில் இந்த தடவை ஃபஸ்ட் கிளாஸ் என்று சொல்வதை போல், வாக்குஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் சராசரி கல்வி மார்க் வாங்குவது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் வித்தைகளை எடுத்து வெளியே காண்பித்து பெயர் வாங்குவார்கள். அது ஒரு செஸ் டோர்னமெண்ட்டாக இருக்கலாம், இல்லை அறிவு சார்ந்த எந்த விஷயங்களாக இருந்தாலும், ஸ்போர்ட்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருந்தாலும் கண்களில் விரலை விட்டு ஆட்டுவார்கள். தனுராசியில் இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ், அதாவது 60+ இருக்கக்கூடிய நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஹெல்த்து, வெல்த்து, குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ஓவராலாகவே இவர்களுக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட், நல்ல டெவலப்மெண்ட். ஏன்னா இவர்களுடைய தனஸ்தானம், குடும்பஸ்தானம் 4 விதங்களில் பலம் பெறுகிறது. அதுவும் இல்லாமல் பஞ்சமாதிபதி, 5ஆம் அதிபதி உச்சமடையக்கூடிய காலகட்டங்களில் நோய் எதிர்ப்பு,
கடன் போன்ற விஷயங்களுக்கெல்லாம், அதாவது இது நாள் வரை எதெல்லாம் தீரவில்லைன்னு நினைத்தார்களோ அதுக்கெல்லாம் ஒரு நல்ல தீர்வு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். 9ஆம் இடம் பாக்யஸ்தானத்தில் இருக்கக்கூடிய கேதுங்கிற கிரகத்துக்கு மட்டும் இவர்கள் திங்கட்கிழமைகளில் குறிப்பாக மகா கணபதி வழிபாடு, இல்லைன்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, இதெல்லாம் சனிக்கிழமைகளில் செய்யும் பொழுது இன்னும் நல்ல இவர்களுக்கு ஒரு பிரமாதமான அபிவிருத்தி அப்படிங்கிறது ஏற்படும். சனிக்கிழமைகளில் இவர்கள் நரசிம்மர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு செய்யும்போது 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த சாட்டனுடைய நெகட்டிவ் வைப்ரேஷன்ஸும் இவர்களுக்கு கண்டிப்பாக ஓவர் கம் ஆகிவிடும். ராசிக்கு குரு பார்வை இருப்பதனால் கண்டிப்பாக தனுர் ராசிக்காரர்கள் ஜனவரி மாதத்தில் ஒரு முத்திரை பதிப்பார்கள், மேன்மை அடைவார்கள். இந்த பதிவை ஷேர் செய்யுங்கள், தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.